Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோல பாத்தீங்கன்னா ப்ராக்ஸி சர்வர் பத்தி ஒரு விஷயம் போட்டிருப்பேன். OB50 கான ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பத்தி. சோ இந்த ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எம்டி மேனேஜர் ஓபன் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சோ இந்த ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கான ப்ராக்ஸி சர்வர் அதாவது பாத்தீங்கன்னா நியூ அப்ளிகேஷனோட வந்திருக்கேன். சோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோ ஃப்ரீ ஃபயர் அப்ளிகேஷனோ எதுவுமே உங்களுக்கு தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இருந்தாலே போதும் உங்களாலையுமே ப்ராக்ஸி சர்வரை எனேபிள் பண்ண முடியும். கைஸ் இதுலயுமே பாத்தீங்கன்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் வந்த எல்லா ஃப்ரீ ஃபயர்ல வந்த எல்லா பண்டில்ஸுமே இதுலயுமே அவ்வளவு இருக்கு. என்ன ஒண்ணு நீங்க வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் நீங்க ஏத்திருந்தீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு ஏபிகே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட டிட்டோன்னே சொல்லலாம். அதை அன்இன்ஸ்டால் பண்ணாம இதை இன்ஸ்டாலுமே பண்ண முடியாது. ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் வந்து கொடுக்குற மாதிரியே பண்ணுங்க. ஸோ இசட்டச்சு ஏற்றிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வச்சு தான் நம்ம டோட்டல் செட்டப்புமே பண்ண போகிறோம். ஸோ வேற எந்த ஆக்சஸ் சுசுக்கு எம்டி மேனேஜர் எதுவுமே நமக்கு இப்போ தேவைப்பட போகிறது இல்லை. ஸோ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை பற்றி பார்க்குற நான் வந்து உங்கள் இட்ஜஸ் ராமு. ஸோ நம்ம பேஜை நீங்கள் ஒன்றுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் ஐக்கான ஆல்ல போடாமல் வச்சிருந்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க நம்ம செட்டப்புக்குள்ளே போயிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன், அதாவது பார்த்தீங்கன்னா 2 ஃபைல்ஸ் கொடுத்துருப்பேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அசுட்டெக் கொடுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓபிபி ஃபைல்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓபிபி ஃபைல் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அசுட்டெக், அதாவது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே வெளியே வந்துடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஓபிபி ஃபைல் சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட ஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை செக் பண்ணி அதை காப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஓபிபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ஓபிபியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும் உங்களுக்கு அந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேற எந்த ஒரு மெயின் ஐடியோ எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கெஸ்ட் ஐடியை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்க. ஸோ லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து யூஐடியை ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ யூஐடியை காப்பி பண்ணதுக்கு அப்புறமேல் தான் நம்மளோட டோட்டல் ஆக்சஸ் டோட்டல் ஃப்ரீ ஃபயர் எல்லாமே இருக்கு. ஸோ யூஐடியை காப்பி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அசுட்டெக்கை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிருங்க. இல்லாட்டி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை சப்போஸ் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போல லாகின் பேஜில் நிற்கிதுன்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுங்க. ஒயிட் லிஸ்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த ஒயிட் லிஸ்ட் ஐடியை பார்த்தீங்கன்னா அப்படியே நோட் பண்ணி காப்பி பண்ணி என்ன பண்ணுங்கன்னா நான் கொடுக்க போற இந்த ஒரு லிங்க், அதாவது unlockffbeta.comங்கிற இந்த ஒரு லிங்க்ல போயிட்டு நீங்க போயிட்டு ப்ராக்ஸி சர்வருக்கான கீ எடுக்கணும். ஸோ இதோட ஸ்டெப்ஸுமே நான் பேக்ரவுண்ட்ல ப்ளே பண்றேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீ ஃபயர் நீங்க ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்ஸி சர்வர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் ஆக்சஸே வந்துடும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான லெவல் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் என்ன வேணுமோ உங்களுக்கு அதுக்கு தேவையானதை பண்ணிக்கலாம். ஸோ இதுலயுமே டாப் டு பாட்டம் வரைக்கும் வந்த எல்லா பண்டில்ஸுமே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மெயின் ஐடி இந்த மாதிரி வந்து ரூம் மேட்சஸ் கஸ்டம் மேட்சஸ் அது மட்டும் இல்லாமல் கிராஃப்ட் லேண்ட் ட்ரைனிங் இதெல்லாம் ப்ளே பண்ணக்கூடாது. ஸோ ப்ளே பண்ணீங்கன்னா உங்க ஐடி பேன் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கம்ப்ளீட் ரிசோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலுமே நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ வந்து நீங்க ஈஸியாவே செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஷாட்டே உழுக மாட்டேதுன்னு நினைச்சீங்கன்னா நான் கவலையே படாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பேடு சென்சின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கொடுத்துருப்பேன். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க பே பண்ணி நீங்க சென்சியை வந்து பை பண்ணிக்கலாம். ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கில்டுக்கு நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 4 கில்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நிறைய பிளேயர்ஸ் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கில் ரெக்யர்மெண்ட்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு லிங்க்குமே கொடுத்துருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணியுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் என்ன நீங்க ஒன்றுமே நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஆஃப் பை.